நிறைய அக்யூசேஷன்ஸ் பிளேஸ் ஆயிருக்கு. அப்பா இல்லாத பொண்ணு வளர்ந்தா இப்படி தான் இருப்பா, ஃபாதர்லெஸ் பிஹேவியர், சிங்கிள் மதரோட சைல்ட்னா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நிறைய டேர்ம்ஸ் அண்ட் பிராண்டிங் எங்கள் மேலே போட்டிருக்கீங்க. பிகாஸ் ஹி லீட்ஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் லைஃப். இமோஷனல் அவைலபிலிட்டிலையும் ஃபிசிக்கல் அவைலபிலிட்டிலையும் எங்கள் அப்பா. Chennai Samartha Aviation College, best aviation college in South India. Max Gold, cash for gold. Call 044 4545 4545. And Lexco Holidays presents Behind Notes Anbulla Appa. Powered by Saubhagya Home and Kitchen Appliances. நான் அப்பாவை போஸ்ட் பண்ணுறதோ இல்லை பப்ளிக் ஐயில் அப்பா பற்றி பேசுகிறதோ ரொம்ப கம்மி தான். உண்மையாக சொல்ல போகிறோன்னா ஸ்லைட்லி ஐ லவ் அப்பா மோர் தென் ஐ லவ் அம்மா. நிறைய ஸ்பெக்குலேஷன் அரவுண்ட் மை பேரண்ட்ஸ் மேரேஜ். அவங்கவுங்க வாழ்க்கை அவங்க வாழ்ந்துட்டு போட்டோம். எங்கள் அப்பா அம்மா ஆஸ் டூ பேரண்ட்ஸ். என்னோட பயாலஜிக்கல் அப்பா பற்றி பேசினாலுமே அர்ஜுன் அங்கிள் அண்ட் ஹிஸ் ஹஸ்பண்ட் என்னோட சித்தப்பா இஸ் நோ லெஸ் ஆஃப் அ ஃபாதர் டு மீ. அவர் எப்போவுமே எனக்காக இருந்திருக்காரு. அப்பா ஃபிசிக்கலாக இல்லாத டைமில் அந்த குறைய எனக்கு ஃபீல் ஆகக்கூடாதுன்னு என்னை எப்போவுமே அவர் நல்லா பார்த்துருக்காரு. அம்மாவுக்கு அந்த குறை ஃபீல் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஐ யூஸ் டு கிவ் த ஃபர்ஸ்ட் பைட். ஆனால் இந்த இடத்துல அப்பா இருந்தால் நல்லா இருந்திருக்கோமேன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். நான் எப்போவுமே ஓப்பனாக எங்கள் அம்மாவை ஒரு கில்ட் ட்ரிப்பில் போடவே மாட்டேன். பிகாஸ் அம்மா சோஸ் ஹர் கெரியர். அந்த கில்ட் எங்கள் அம்மாவுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் அதை ஓப்பனாக என் எமோஷன்ஸை அப்பாவுக்கு சார்ந்து நான் காமிக்கவே மாட்டேன். ஸ்லோவாக அந்த சப்ரெஸ்ட் எமோஷன்ஸ் கோபமாக மாற ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு இடத்துலையும் அப்பா இல்லாத போது அந்த கோவத்தை நான் அம்மா மேலே காமிப்பேன். சில தடவை அப்பா மேலே கூட காமிப்பேன். வருஷங்கள் போக போக மை ஹார்ட் ஸ்டார்டட் பிரேக்கிங் a little bit more. அம்மாவோட மேரேஜ் முழுக்க அவங்களுக்கு இந்த ஃபீலிங் தான் இருந்திருக்கும். தேங்க்யூ. பிகாஸ் உலகமே உன்னை ஒரு விஷயம் சொல்லும் போது நீ எங்களை விட்டு கொடுக்கல. சாரி. பிகாஸ் நான் ரொம்ப திட்டுவேன், ரொம்ப சண்டை போடுவேன். நிறைய தடவை எனக்கு நீங்கள் முத்தம் கொடுக்கும்போது எதுக்கு தர கொடுக்காத தள்ளி விடுவேன். பேசிகிட்டு இருக்கும்போதே வாட்ஸ்அப்பில் எங்கள் அப்பாவை பிளாக் பண்ணுவேன். I was wearing a black saree, sleeveless blouse. எங்கள் அப்பா என்னை ஃபோட்டோ எடுத்தாங்க. அதை போஸ்ட் பண்ண உடனே நிறைய நெகட்டிவான தப்பான ப்ரொவோக்கிங் அண்ட் அப்யூசிவான கமெண்ட்ஸ். அப்பானால இந்த மாதிரி கேமரா முன்னாடியே உட்காந்து என்னோட ஒய்ஃபையும் என் குழந்தையும் எப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி இந்த மொமெண்ட் எனக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷலான டே. ஏன்னா நிறைய இடத்துல நிறைய மேடைகளில் எனக்கும் அம்மாக்கான பாண்டிங் எல்லாருமே பார்த்துருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி ஐ கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு டாக் அபவுட் மை அப்பா, மை ஃபாதர், கேப்டன் வினீத் முத்துகிருஷ்ணன். நீங்கள் அப்பாவை நிறைய மேடைகளில் பார்த்துருக்க மாட்டீங்க. வந்தாலுமே சைலண்ட்டாக அவர் பேச மாட்டார். சிரிச்சுக்கிட்டு அப்படியே மம்மிக்கு ஒரு ப்ரப்போஸ் மாதிரி பண்ணிட்டு போயிடுவார். பட் அது எல்லாத்தையும் தாண்டி ஏன் இந்த கான்வர்சேஷன் எனக்கு பர்சனலி ரொம்ப முக்கியம்னா, நிறைய அக்யூசேஷன்ஸ் பிளேஸ் ஆகிருக்கு. சேயிங் அப்பா இல்லாத பொண்ணு வளர்ந்தா இப்படி தான் இருப்பா, ஃபாதர்லெஸ் பிஹேவியர், சிங்கிள் மதரோட சைல்ட்னா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நிறைய டேர்ம்ஸ் அண்ட் பிராண்டிங் எங்கள் மேலே போட்டிருக்கீங்க. பட் ஐ வாண்ட் டு சே சம்திங் டு எவ்ரிபடி அவுட் தேர் ஹூஸ் பிளேஸ் தி அக்யூசேஷன்ஸ். எங்கள் அப்பா ஒரு ரொம்ப ப்ரெசென்ட்டான ஃபாதர். அவர் கேமராவுக்கு முன்னாடி வர்றதில்லை. பிகாஸ் ஹி லீட்ஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் லைஃப். ஹீ இஸ் அ சர்விங் இண்டியன் நேவல் ஆஃபீஸர். அண்ட் அதனால் அவர் பப்ளிக் ஐயில் வரக்கூடாது. அண்ட் தட் இஸ் ஆல் இட் இஸ். அதை தாண்டி இமோஷனல் அவைலபிலிட்டிலையும் ஃபிசிக்கல் அவைலபிலிட்டிலையும் எங்கள் அப்பா ஒரு விஷயத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணது கிடையாது. நான் பிறக்கும் போது கூட 21st May 2007 with everything that everybody's told me, அப்பா was sailing. He was away at work. அந்த டைமில் ஒரு 10 நாள் மட்டும் அம்மாக்காகவும் எனக்காகவும் சேர்ந்து இருக்கிறதுக்காக தான் அவர் திருப்பி வந்தார். He came back, he took care of me. And திருப்பி 10வது நாள் he had to go back sailing. அம்மா also went back to work. And இந்த 19 வருஷத்தில் ஒரு 11 வருஷம் கிட்டத்தட்ட அப்பா has been away, has been sailing, இல்லை வேறு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்காரு. அண்ட் ரீசன்ட் மோஸ்ட் டைம்ஸில் இந்த 8 வருஷமாக நாங்கள் எல்லாருமே ஒரு ஹாப்பி குட்டி ஃபேமிலியாக வாழ்ந்துட்டுருக்கோம். அண்ட் அது எல்லாத்தையும் தாண்டி அம்மா பற்றி நான் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாலுமே அம்மா எனக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருந்திருக்காங்க. ஆனால் அந்த கான்ஃபிடென்ஸும் அந்த ஸ்ட்ரென்த்தும் பார்த்துக்கலாம் நீ இதை பண்ணு அப்படின்னு சொன்னது கண்டிப்பாக அப்பா தான். நிறைய இடத்துல இந்த மீடியாவில் நீ சேஃபாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும்னு அம்மா சொல்லியிருந்தாலுமே கூட என்னதான் இருந்தாலும் என் பொண்ணால் அதை ஹேண்டில் பண்ண முடியும். ஷீ இஸ் ஸ்ட்ராங், ஷீ இஸ் அ நேவல் ஆஃபீஸர்ஸ் டாட்டர்னு ப்ரௌடாக பெருமையாக எங்கள் அப்பா எப்போவுமே சொல்லியிருக்காரு. ஸோ அந்த சப்போர்ட்காக ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி கிரேட்ஃபுல். அண்ட் so many of us daughters and sons out there
லக்கி அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவான அப்பா கிடைக்கிறதுக்கு. எப்போவுமே வந்து நமக்கு அம்மாலாம் ஸ்ட்ரிக்டாக இது பண்ணாத அது பண்ணாதன்னு சொன்னாலுமே அம்மாவுக்கு தெரியாமல் நீ இது பண்ணு நான் பார்த்துக்கிறேன், நான் வீட்டில் வேறு கதை சொல்லியிருக்கேன்னு நிறைய தடவை எங்கள் அப்பா என்னை அமுச்சு வச்சுருக்காரு. இதை பண்ணிட்டு வா, நீ அதை பண்ணிட்டு வா, அடி வாங்கிட்டு வா, என்னவா இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சப்போர்ட்டிவாக ஹாப்பியாக எப்போவுமே என் கூடவே ஒரு சைலண்ட் ஸ்ட்ரென்த்தாக இருந்திருக்காங்க அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். நான் அப்பாவை போஸ்ட் பண்ணுறதோ இல்லை பப்ளிக் ஐயில் அப்பா பற்றி பேசுகிறதோ ரொம்ப ரொம்ப கம்மி தான். பட் உண்மையாக சொல்ல போகிறோன்னா ஸ்லைட்லி ஐ லவ் அப்பா மோர் தென் ஐ லவ் அம்மா. அண்ட் அது எல்லாத்தையுமே தாண்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் தட் ஐ ஆல்சோ வாண்ட் டு சே இஸ் நிறைய ஸ்பெக்குலேஷன் அரவுண்ட் மை பேரண்ட்ஸ் மேரேஜ். அவங்கவுங்க வாழ்க்கை அவங்க வாழ்ந்துட்டு போட்டோம். எங்கள் அப்பா அம்மா ஆஸ் டூ பேரண்ட்ஸ் எனக்கு எப்போவுமே ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தே ஹவ் பின் வெரி வெரி கைண்ட் டு மீ. அவங்க இஷ்யூஸில் நான் இன்வால்வாக இருந்தால் கூட ஒரு இடத்துல கூட என்ன விட்டு கொடுத்ததே கிடையாது அவங்க. அண்ட் தட்ஸ் வாட் மேக்ஸ் தெம் தி மோஸ்ட் பர்ஃபெக்ட் பேரண்ட்ஸ் இன் பிளானட் எர்த். அட் த சேம் டைம் நான் என்னோட பயாலாஜிக்கல் அப்பா பற்றி பேசினாலுமே அர்ஜுன் அங்கிள் அண்ட் ஹிஸ் ஹஸ்பண்ட் என்னோட சித்தப்பா இஸ் நோ லெஸ் ஆஃப் அ ஃபாதர் டு மீ. அவர் எப்போவுமே எனக்காக இருந்திருக்காரு. அப்பா ஃபிசிக்கலாக இல்லாத டைமில் அந்த குறைய எனக்கு ஃபீல் ஆகக்கூடாதுன்னு என்னை எப்போவுமே அவர் நல்லா பார்த்துருக்காரு. He does not see me anything less of a daughter. அதை நான் கண்டிப்பாக பெருமையாக கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன். ஸோ டு போத் மை டேடிஸ், Vineet Papa and Arjun Uncle, I love you guys so much and a very very happy Father's Day to the both of you. சேர்ந்த மாதிரி ஒரு 10 நாள் கூட அப்பா கூட இருக்க மாட்டாங்க. 10வது நாள் அப்பா போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்றப்போ ஜாரா எந்தெந்த இடங்கள்லாம் அப்பா இருந்திருந்தா நல்லா இருக்கும்ல, இந்த இடங்கள்ல அப்பா இருந்திருக்கலாம்ல நினச்சது எப்போ? எவ்ரி மோமெண்ட்டில் அப்பா கொஞ்சம் அப்பாவோட சேர்ந்துருக்கலாமேன்னு ஒரு மோமெண்ட் எனக்கு கண்டிப்பாக இருக்கும். எனக்கு எப்போவுமே மைண்டில் ஓடின ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே நம்ம சென்னையில் வீட்டில் இருந்தால் கூட என்னை சுற்றி சித்தி இருப்பாங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் சித்தியும் பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வந்தாங்க. அந்த டைமில் நான் அம்மா 3 பேரும் உட்காந்து சாப்பிடுவோம். ஆனால் அது எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயோ தாண்டி ஒரு நேவல் பேஸில் அப்பா தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பார்ல அப்படின்னு ஒரு மைண்ட் செட் எப்போவுமே எனக்கு இருக்கும். சரி, அவருக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, அவர் இன்ஸ்டாகிராமும் பார்க்க மாட்டார், யூடியூப்பும் பார்க்க மாட்டார், அதே ஸ்போர்ட்ஸ் அதே ஹைலைட்ஸை எத்தனை தடவை பார்ப்பாருன்னு ஒரு ஃபீலிங் எனக்கு எப்போவுமே இருந்திருக்கு. அந்த மோமெண்ட்டில் ஐ மிஸ்ட் அப்பா எவ்ரிடே. அதை தாண்டி நான் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா ஹவ் வாஸ் யுவர் டே, எப்படி இருந்துச்சு, கட்டி பிடிச்சி கீழே போய் ஃபுட்பால் விளையாடுறதுக்கு அப்பா இல்லையேன்னு அப்போ யோசிப்பேன். பிகாஸ் அம்மா வாஸ் மோஸ்ட்லி அவே அட் ஒர்க். நான் அம்மாவோட தான் இருந்தேன். அண்ட் அம்மா இருக்கிற டைமில் வந்து நாங்கள் வெரி கேர்லி ஃபெமினின் ஸ்டஃப் தான் பண்ணுவோம். அண்ட் நிறைய தடவை இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் விளையாட வேண்டிய டைமில் இல்லை ஸ்போர்ட்ஸ் டேயில் இந்த பேரண்ட்ஸ் ஸ்ப்ரிண்ட்டில் அப்பா இல்லை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனுவல் டேயில் அம்மா அங்கே இருந்தாலுமே அப்பா இங்கே இருந்திருக்கலாமே அப்படின்னு நினச்சி அவர் வீடியோ கால் வழியாக பார்த்துட்டு தான் இருப்பார், ப்ரெசென்ட்டாக இருப்பார். ஆனால் அங்கே இருந்தால் ஐம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. ஃபிசிக்கலாக என்னை கட்டி பிடிச்சி அதை சொல்கிறதுக்கு அவர் இல்லையேன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். எப்போவுமே ஒரு ஹேபிட் ஃபார் மை பேரண்ட்ஸ், அவங்க சேர்ந்து உட்காரும் போது இஃப் தேர் அட் மீல் டுகெதர் ஃபர்ஸ்ட் பைட் எப்போவுமே தே வில் கிவ் ஈச் அதர். அண்ட் அதுக்கப்புறமா தான் அது அவங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க. மேபி தட்ஸ் அ ப்ராமிஸ் தட் தே மேட் இன் தேர் மேரேஜ். அண்ட் ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் நான் எப்போவுமே அம்மாவுக்கு அந்த குறை ஃபீல் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஐ யூஸ் டு கிவ் த ஃபர்ஸ்ட் பைட். ஆனால் இந்த இடத்துல அப்பா இருந்தால் நல்லா இருந்திருக்கோமேன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். அம்மாவோட நிறைய பர்த்டேஸ்க்கு அப்பா ஹேஸ் ஃப்ளோன் அஸ் அ சர்ப்ரைஸ். ஆனால் அந்த டிக்கெட்டோட காப்பியே எங்கள் அம்மாவுக்கு போய் சேர்ந்துடும். இந்த சர்ப்ரைஸ் இன்னும் நல்லா போயிருக்கலாமே, அப்பா இதுக்கு முன்னாடியே இங்கே இருந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஃபேமிலி எமர்ஜென்சிஸ், ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ், எங்களோட கிட்டி பார்ட்டிஸ், எவ்ரி மோமெண்ட் ஆஃப் மை லைஃப் அப்பா இங்கே இருந்தால் நல்லா இருந்திருக்கோமே அப்படின்னு ஒரு ஃபீலிங் தான் இருக்கும். ஆனால் லைக் ஐ செட், அம்மாவும் அர்ஜுன் அங்கிளும் ஆனியும் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அந்த குறை இல்லாமல் எனக்கு பல வருஷம் பார்த்துக்கிட்டாங்க. நான் வந்து எப்போவுமே ஓப்பனாக எங்கள் அம்மாவை ஒரு கில்ட் ட்ரிப்பில் போடவே மாட்டேன். பிகாஸ் அப்பா ட்ரான்ஸ்ஃபர் போனாலுமே அம்மா சோஸ் ஹர் கெரியர் அண்ட் ஹர் ஃபேமிலி அட் த சேம் டைம். 2 பேருமே ஒரு ஈக்குவல் காம்ப்ரமைஸ்க்கு வந்தாங்க. சேயிங் தட் யூ நோ வாட், நீ இங்கே ட்ராவல் பண்ணுவேன், பட் ஐ ஹாவ் டு ஸ்டே இன் சென்னை பிகாஸ் என்னோடய வேலை இங்கேருந்து தான். ப்ளஸ் நான் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கிறது, ஸ்கூல்ஸ் மாற்றிக்கிட்டே இருக்கிறது, எவ்ரி 2 இயர்ஸ் வந்து ஒரு ஐடியலான சுச்சுவேஷன் அப்போது கிடையாது. அதனால அம்மாவுக்கு அந்த கில்ட் இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க ஃபுல்லாக அவங்க கெரியரை சாக்ரிஃபைஸ் பண்ணல. பிகாஸ் ஷி டிடன்ட் ஹாவ் டு அண்ட் அப்பா நெவர் ஆஸ்க்ட் ஹர் டு. அந்த கில்ட் எங்கள் அம்மாவுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் அதை ஓப்பனாக என் இமோஷன்ஸை அப்பாவுக்கு சார்ந்து நான் காமிக்கவே மாட்டேன். அப்பா கால் பண்ணுவேன், கால் பண்ணி வீடியோ கால் அழுவேன். சளி ஊற்ற அந்த சளியை எடுக்க டேடி ஐ மிஸ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லுவேன். எங்கள் பாட்டி வந்து என்ன திட்டுவாங்க, நீ ஏன் இப்படி பண்ணுறப்போ அவருக்கும் சேடாக இருக்கும், அம்மா பார்த்தா திட்டுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஒரு கில்ட் இருப்போம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டில் இருக்கும் போது யாருக்குமே இந்த குடும்பத்தில் நம்மனால ஒரு கஷ்டம் வரக்கூடாது, ஒரு கில்ட் வரக்கூடாதுன்னு சொல்லி நிறைய நாள் நான் என் எமோஷன்ஸை சப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தேன்.
பட் வாட் ஐ ரியலைஸ்ட் இஸ் ஸ்லோவாக அந்த சப்ரெஸ்ட் இமோஷன்ஸ் வந்து கோவமாக மாற ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு இடத்துலையும் அப்பா இல்லாத போது அந்த கோவத்தை நான் அம்மா மேலே காமிப்பேன், சில தடவை அப்பா மேலே கூட காமிப்பேன். அதுக்கப்புறமா எனக்கு ரியலைஸ் ஆச்சு, இந்த கோவத்தை நீ கோவமாக காமிக்காமல் அந்த அன்பே நீ அவங்களுக்கு கொடுத்தேன்னா நீ குறைஞ்சி போயிட மாட்டேன். உன் வலியை நீ ஷேர் பண்ணாலுமே உங்கள் அப்பா அம்மா கண்டிப்பாக உன்னை புரிஞ்சுப்பாங்கன்னு தான் நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் அந்த ஒரு விஷயத்தில் தட் இஸ் வாட் ஐ டிட். அந்த லவ்வை நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ஆரம்பித்தேன். நீ வந்து இத்தனை மைல்ஸ் தூரமாக நீங்கள் இருந்தாலுமே இந்த நாட்டுக்காக தான் நீங்கள் போய் சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க உங்கள் ஃபேமிலி டைமு. ஸோ எப்போவுமே அது ஒரு லவ்வாக மாற்றி எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஒரு இன்சைட் ஜோக் மாதிரி இருக்குது. அந்த கிஸ்ஸஸ் வந்து அந்த பாப்கார்ன் கிஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துட்டே இருக்கிறது. அது வந்து நானும் அப்பாவும் காலில் அவ்வா 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 அப்படின்னு சொல்லுவோம். That is something that we made our own thing. And அந்த டைமில் when I missed அப்பா the most, I used to do that. கால் பண்ணி அந்த ஒரு அவ்வா 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 அப்படின்னு சொல்லிட்டு போதும். That's what I used to do. Like I already said, அப்பானால இந்த மாதிரி கேமரா முன்னாடி உட்காந்து என்னோட ஒய்ஃபையும் என் குழந்தையும் இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு குட்டி எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். 2024 நவம்பரில் நான் வந்து அந்த நேவல் ஏரியாவோட பேஸ், இட்ஸ் அ ப்ரைவேட் பேஸ், அதில் யாருமே என்ட்ரு ஆகக்கூடாது. அதுக்காக ஒரு ஒஃபிஷியல் டின்னருக்கு நானும் அப்பாவும் போயிருந்தோம். ஐ வாஸ் ஹிஸ் +1 பிகாஸ் அம்மா வாஸ் அட் ஷூட். போன உடனே ஐ வாஸ் வேரிங் அ பிளாக் சாரி, ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ், அண்ட் ஐ வாஸ் ஸ்டாண்டிங் அண்டர் த லைட் ஆஃப் அ லேம்ப் போஸ்ட். நின்றுட்டு எங்களோட வண்டிக்கு அகேன்ஸ்ட் நின்றுட்டு போஸ்ட் பண்ணி எங்கள் அப்பா என்னை ஃபோட்டோ எடுத்தாங்க. அதை போஸ்ட் பண்ண உடனே நிறைய நெகட்டிவான தப்பான ப்ரொவோக்கிங் அண்ட் அப்யூசிவான கமெண்ட்ஸ் அந்த கமெண்ட் செக்ஷனில் வந்துச்சு. அண்ட் அதுக்காக நான் ஒரு போஸ்ட் போட்டேன். அது போடுற டைமில் வந்து நான் அதை ஃபுல்லாக ஜஸ்டிஃபை பண்ண வேண்டிய ஒரு தருணம் வந்துச்சு. சேயிங் நான் இந்த மாதிரி ஒரு செக்யூர் நேவல் ஏரியா பேஸில் இருந்தேன். அந்த டைமில் எங்கள் அப்பா என்னை ஃபோட்டோ எடுத்தாங்க, நான் எங்கள் அப்பாவோட இருந்தேன். இந்த மாதிரி ஒரு கேர்ள் மட்டும் இல்லை, அது மேலாக இருந்தாலுமே கூட யாரையுமே அந்த மாதிரி ஒப்ஜெக்டிஃபை பண்ணுறதோ செக்ஷுவலி ஹராஸ் பண்ணுறதோ ஈவன் இஃப் இட்ஸ் ஒன்லி வேர்பல் ஒரு தப்பான விஷயம்னு ஒரு ஃபுல் ஜஸ்டிஃபிகேஷன் போட்டு நான் எங்கள் அப்பாவுக்கு அதை காமிச்சேன். ஒரு பக்கம் அவருக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு, ஏன்னா அவரோட பொண்ணு வந்து இந்த மாதிரி கான்ஃபிடெண்ட்டாக 4 பேர்கிட்ட போய் இந்த மாதிரி உங்களால் என்னை பற்றி பேச முடியாதுன்னு சொன்னாங்க. ஒரு பெருமை இருந்தாலுமே யாருக்காக நீ இதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணிகிட்ருக்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ எல்லா தருணத்துலையும் ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ ஃபார் ஸ்டாண்டிங் அப், பட் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் வந்து அப்பா எப்போவுமே சொல்லியிருக்காங்க. ஹீ இஸ் ரைட், ஐ ஷுடன்ட் பி வேஸ்டிங் மை டைம் டாக்கிங் அபவுட் திங்ஸ் தட் ஐ ஷுடன்ட். ஏன்னா நீங்கள் என்ன ஹேட் ரிஃப்ளெக்ட் பண்ணாலுமே அது உங்களோட ரிஃப்ளெக்ஷன் தான். அதனால் அந்த ஒரு அழகான விஷயம் அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க என்ன உன்னை பற்றி சொல்கிறாங்களோ அவங்க மனசு, அவங்க அப்ரிங்கிங், அவங்க திங்கிங் அவ்வளோதான். நீ அதை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டு ஒன்றை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீ சேஃபாக இரு, நீ உன் பவுண்டரிஸை க்ரியேட் பண்ணு, நீ என்ன போஸ்ட் பண்ணுறேன்னு உனக்கு தெரியும், நீ சேஃபாக இருக்கணும், அது மட்டும் தான் முக்கியம். அதை தாண்டி நீ யாருக்குமே பதில் கொடுக்க தேவையில்லை. பதில் கொடுக்கணும் நீ முடிவு பண்ணாலுமே ஐ எம் ஸ்டாண்டிங் பை வந்து எப்போவுமே சொல்லியிருக்காரு. ஜாரா, அப்பா கடைசியாக ஒவ்வொரு முறையும் பாய் சொல்லிட்டு வேலைக்காக போவார்ல, அந்த நாட்கள் எப்படி இருக்கும்? ஜாரா மனசுக்குள்ளே என்ன தோணும்? ஒரு ரிச்சுவல் என்னென்னா, அப்பா எப்போவுமே ட்ரெயின் ஏறி போகும்போது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் அம்மா நின்றுட்டுருப்பாங்க, பாய் சொல்லுவாங்க. நான் அம்மாவோட தோள் மேலே ஏறி தாண்டி அந்த க்ரௌட் எல்லாத்தையும் தாண்டி ஒரு 2 அடி மேலே இருந்து நான் அப்பாவுக்கு பாய் சொல்வேன். அண்ட் எவ்ரி சிங்கிள் டைம் தட் ஹேப்பன்ட், வருஷங்கள் போக போக மை ஹார்ட் ஸ்டார்டட் பிரேக்கிங் அ லிட்டில் பிட் மோர். அண்ட் எனக்கு அப்போ அது ரியலைஸ் ஆகிடுச்சு தட் அம்மாவோட மேரேஜ் முழுக்க அவங்களுக்கு இந்த ஃபீலிங் தான் இருந்திருக்கோன்னு. எவ்ரி சிங்கிள் டைம் அப்பா ஹேட் டு கோ அவே ஃபார் ஒர்க், அந்த குட்டி ஹார்ட் பிரேக், அந்த குட்டி வலி எப்போவுமே அம்மாவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால அந்த குட்டி வலியை நானும் அம்மாவும் எப்போவுமே ஷேர் பண்ணிப்போம். அவங்களுக்கு வேறு வலி, எனக்கு வேறு வலி, ஆனால் சுச்சுவேஷன் ஒன்று தானே. அப்பா வேலைக்கு போகிறாரு, நம்மளை விட்டு போகிறாரு, இன்னும் 6 மாதம் பார்க்க மாட்டோம், 8 மாதம் பார்க்க மாட்டோம், 1 மாதத்துக்கு கூட பார்க்க முடியும். அந்த அன்சர்டனிட்டியில் கான்ஸ்டன்ட்டாக நாங்கள் இருந்துக்கிட்டே இருந்தோம். அந்த ஒரு ஃபீலிங் தான் கம்ப்ளீட்டாக இருந்துச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்பா இருந்திருக்கலாமே, இன்னும் ஒரு 5 நாள், ஒரு 2 மாதம் அப்படின்னு ஒரு குட்டி ஆசை இருக்கும். தவிர நான் குழந்தையா இருக்கும்போது நிறைய தடவை அவரை பார்த்து சொல்லுவேன், போகாதீங்க, இன்னும் கொஞ்சம் நாள் இருந்துட்டு போங்கன்னு. ஆனால் ஒரு பாயிண்ட் இன் டைமுக்கு அப்புறம் ஐ ரியலைஸ் தட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ அந்த ஹோப் எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, அந்த ராங் எக்ஸ்பெக்டேஷன்ஸை தள்ளி வச்சுட்டு, நீ போயிட்டு வாப்பா, நான் திருப்பி வந்தோன்னு பார்க்குறேன், நீ திருப்பி சீக்கிரம் வரப்போகிற அப்படின்னு ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டில் அவர் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறமா நானும் அம்மாவும் உட்காந்து அழுவோம். பட் அந்த ஒரு மூமெண்ட்டில் தி ஒன்லி திங் தட் ஐ ஃபெல்ட் வாஸ், இன்னும் கொஞ்சம் நேரம் எங்களோட இருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் தான் என்ன. அந்த இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் என்னங்கிற ஒரு ஏக்கம் இருக்குல்ல, அது ஒரு நாள் நிஜமாகி அப்பா வந்து ஒரு மாதம் லீவ் கிடச்சிருச்சு ஜாரான்னு பையை தூக்கிட்டு ஜாரா முன்னாடி இப்போ வந்து நின்னா எப்படி இருக்கும்?
வெல் இப்போதைக்கு அப்பா இஸ் வித் அஸ், ஹீ ஸ்டேஸ் இன் சென்னை, ஸோ தட் இஸ் அ குட் திங். இப்போ ஸ்லைட்டாக ஏன்ப்பா ட்ரான்ஸ்ஃபர் போக மாட்டேங்கிறேன்னு ஒரு ஃபீலிங் இருக்குது, ஆனால் அதை நான் ஓப்பனாக சொல்ல மாட்டேன். பட் இந்த ஒரு மாதம் லீவ் அப்பாவுக்கு கிடைக்கலனாலும் ஸ்கூலில் எங்களுக்கு எப்போவுமே அந்த சம்மர் பிரேக் கிடைக்கும் போது அப்பா எங்கே போஸ்டடாக இருக்காங்களோ நானும் அம்மா பாட்டி எப்போவுமே கிளம்பி போயிடுவோம். ஸோ அந்த ஒரு மாதம் வந்து லைஃப் இஸ் ஆல் பட்டர்ஃப்ளைஸ் வித் திஸ் ஹாப்பி ஃபேமிலி ஆஃப் 4. நாங்கள் 4 பேருமே சுற்றிட்டு இருக்கோம். எனக்கு வேண்டிய எல்லா விஷயமும் பண்ணுவோம். அந்த ஊரை சுற்றி பார்ப்போம், வீட்டில் இருப்போம், சமைப்போம், டிவி பார்ப்போம், படத்துக்கு போவோம். அதெல்லாம் பண்ணும்போது வாழ்க்கை எப்பவுமே இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். பட் இஃப் அப்பா வாஸ் அவே அட் ட்ரான்ஸ்ஃபர் அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் அண்ட் ஹி கேம் பேக், ஐ வில் டேக் ஹிம் ஃபார் மை ஷூட்ஸ். நான் ஷூட்டுக்கு போகும்போதுலாம் அப்பா என்னோட வாங்க அப்படின்னு கூட்டின்னு போயிடுவேன். காலேஜுக்கு நான் போக மாட்டேன், நான் காலேஜ் கண்டிப்பாக போக மாட்டேன். ஒரு மாதம் லீவ் எடுத்துகிட்டு மெடிக்கல் லீவ் போட்டு அட்லீஸ்ட் எங்கள் அப்பாவோட இருப்பேன். பட் தட் இஸ் வாட் ஐ வுட் டூ இஃப் ஹி கேம் ஃபார் அ மந்த். ஜாரா, ஒரு தேங்க்யூ, ஒரு சாரி அப்பாவுக்கு சொல்லணும்னா எதுக்காக இருக்கும்? ஓகே, தேங்க்யூ பிகாஸ் உலகமே உன்னை வந்து ஒரு விஷயம் சொல்லும் போது நீ வந்து எங்களை விட்டு கொடுக்கல. அண்டு அம்மாவோட கெரியர் நீ ஒரு தடவை கூட நீ சாக்ரிஃபைஸ் பண்ணும் அச்சு நீ சொன்னது கிடையாது. நான் வந்து காமர்ஸ் வித்தவுட் மேத்ஸ் எடுக்கணும்னு முடிவு பண்ணும்போது கூட நீ சயின்ஸ் படித்ததுனால நான் சயின்ஸ் படிக்கணும்னு நீ சொன்னதே கிடையாது. விஸ்காம் படிக்கணும்னு சொல்லும் போது என்னை கூட்டின்னு போய் அப்ளிகேஷன்லாம் வாங்கி ஆஃபீஸ்லேருந்து லீவ் எடுத்து சென்னைக்கு வந்து என்னை பார்த்துக்கிட்டது நீ. இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் நீ டெய்லி பண்ணிக்கிட்டே இருக்க. ஆனால் நான் டெய்லி உனக்கு அதுக்கு தேங்க்யூ சொல்கிறதே இல்லை. வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி 4 ஹெட் கிஸ் எனக்கு கொடுத்துட்டு போவீங்க. சிம்பாக்கும் எனக்கும் அதே லவ் நீங்கள் கொடுத்துட்டே இருப்பீங்க. அண்ட் நிறைய இடத்துல நான் அதை ரெசிப்ரிகேட் பண்ணுறது இல்லை, பட் ஐ வில் டூ தட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல்வேஸ் பீயிங் இமோஷ்னலி ப்ரெசன்ட் ஈவன் தோ யூ ஆர் நாட் தேர் இன் ரியல் லைஃப். அந்த இமோஷ்னல் ப்ரெசன்ஸ்க்காக தேங்க்யூ ஸோ மச். எல்லா டேடிஸும் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான், ஆனால் நான் தேங்க்யூ அதுக்காக ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். பிகாஸ் இட் வாஸ் ஈஸியர். நீ வந்து என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் எங்களை விட்டு கொடுக்காம இருந்ததுக்காக தேங்க்யூ ஸோ மச். சாரி பிகாஸ் நான் ரொம்ப திட்டுவேன், ரொம்ப சண்டை போடுவேன். நிறைய தடவை எனக்கு நீங்கள் முத்தம் கொடுக்கும்போது எதுக்கு தர கொடுக்காத தள்ளி விடுவேன், கிக் பண்ணுவேன், ஃபைட் பண்ணுவேன், 4 நாள் பேசாமல் போவேன். நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே வாட்ஸ்அப்பில் எங்கள் அப்பாவை பிளாக் பண்ணுவேன், கால் பேசும்போது என்கிட்ட பேச வேணாம்னு ஃபோனை வச்சுருவேன். இந்த மாதிரி நிறைய நான் சண்டை போட்டுகிட்டே இருப்பேன் உங்களோட. அதுக்காக ஐ எம் சாரி, but I will continue doing it because that's what makes it special with you. Behind Roots அன்புள்ள அப்பா டைட்டில் ஸ்பான்சர் சென்னை சமிர்தா ஏவியேஷன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நர்சிங். ஈஸியா படிங்க சாலரியோட. உங்க தங்க நகையை விற்று பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட் கேஷ் ஃபார் கோல்ட். லெட்ஸ் கோ ஹாலிடேஸ் டிராவல் பியாண்ட் பவுண்டரிஸ். Power by Saubhagya Home and Kitchen Appliances. Chennai Samartha Aviation College, best aviation college in South India. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. And Lexco Holidays presents Behind Notes Anbulla Appa. Powered by Saubhagya Home and Kitchen Appliances.